ஹலோ காய்ஸ், எனக்கு 33 வீக்ஸ் முடிய போகுது. ஸோ டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணலான்னு ஒவ்வொன்றா இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இது செகண்ட் ப்ரெக்னன்சி. ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கப்போ 37 வீக்ஸ் 5 டேஸில் எனக்கு தம்பி பிறந்தான். அதுக்குமே நான் முன்னாடி இது மாதிரி ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சதுனால வாட்டர் பிரேக் ஆனதுனால உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஸோ இதுக்குமே அதே மாதிரி நம்ம ப்ரீ பிளான்டாக இருக்கணும்னு சொல்லி நான் 33 வீக்ஸ் முடிஞ்சதுமே எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த பேபிக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே வாங்கலை. தம்பியோட ட்ரெஸ்ஸே நிறையா இருந்ததுனால அதுவே எடுத்து வாஷ் பண்ணி செகண்ட் பேபிக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு நான் எடுத்துட்டேன். ஏன்னா பார்க்க வரவங்களே நிறையா ட்ரெஸ் எடுக்கிறதுனால இந்த ட்ரெஸ்ஸே வாஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையுமே மிட்டன்ஸு எல்லாமே கை கால் க்ளவுஸ் எல்லாமே எடுத்து தேடி கண்டுபிடிச்சி நல்லா வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன். காய போட்டுட்டு இருக்கும்போதே அமேசானில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுவும் இன்றைக்கே நான் ரிசீவ் பண்ணதுனால அதுவும் சேர்த்து பேக் பண்ணி வச்சிடலான்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். தம்பிக்கு நான் ஹக்கீஸ் வாங்கலை. ஃபஸ்ட்டு தம்பிக்கு ஹிமாலயாவும் பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். சரி ஹக்கீஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால ஹக்கீஸ் வாங்கி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃபிலிப்ஸ் ஏவியன் பாட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் தம்பிக்கு இதை தான் யூஸ் பண்ணேன். பேபி நிப்பிள் கன்ஃபியூஷன் ஆகாமல் நல்லா கரெக்டாக லேட்ச் பண்ணுவாங்க. சோப் டெடிபேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டெடிபேர்லேயே ஷாம்பு பாடி லோஷன் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு டெடிபேர்லேயே இந்த டைப்பர் ரேஷ் க்ரீமும் வாங்கியிருந்தேன். பேபிஸ்க்கு டைப்பர் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ரேஷஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த ரேஷ் க்ரீமும் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் தம்பிக்கு வேஸ்லின் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ வாங்கினது எல்லாமே பேக் பண்ணிட்டேன். பாய் காய்ஸ், யூ நெக்ஸ்ட் வீடியோ.